ஆவடி குமார் சார் வணக்கம். வணக்கம் சார். சார் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறீங்க, நன்றி. மகிழ்ச்சி சார். சரி சார், நேற்று ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது, அதை நீங்க சார் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதிமுக இடம்பெற்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிட்டு அது ஏடிஎம்கே கூட்டணி அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். சரியா? ஏடிஎம்கே தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு 33% ஆதரவு தான் இருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு மிக கணிசமான சரிவை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கணிப்பு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு அறிக்கையாக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியது. அதிமுக இந்த கருத்து கணிப்பை எப்படி பார்க்குது சார்? பொதுவாகவே கருத்து கணிப்புகள் என்பது கருத்து திணிப்பாதான் கடந்த காலங்களிலும் சரி இப்பவும் இருக்கு. அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா எந்த கருத்து கணிப்பும் ஒரு 90 விழுக்காடு கூட தேர்தலில் பிரதிபலிச்சது இல்லை. கருத்து கணிப்புகள் என்பது இன்றைக்கு யார் அந்த கருத்து கணிப்பை நடத்த சொல்லி பொருளுதவி பண்றாங்களோ அவங்களுக்கு அது பலனை தருகின்ற வகைகள் தான் அது. இது ஒரு பிரச்சார யுக்தியா தான் இன்னைக்கு இந்த வியூக வடிவமைப்பாளர்கள்லாம் களத்துக்கு வந்த பிறகு அவங்க டேபிள் ஒர்க் பண்ணி அதை உருவாக்குறவங்க. அதனால அது நிலவரத்தை யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது இல்லை. களம் வேற, இன்றைக்கு இந்த கருத்து கணிப்புகளுடைய நிலை வேற. ரெண்டுத்துக்கும் எந்த விதத்திலும் ஒற்றுமை இல்லை. வேணா ஒரு போக்கு திசைக்கு ஒரு இந்த திசையில போகின்ற ஒரு கருத்தை அவங்க உருவாக்க முயலலாமே தவிர அது எந்த வகையிலும் தேர்தல் நிலவரத்தை தெரிவிக்காது. இரண்டாவது, நம்முடைய வாக்காளர்கள் பெரும்பாலும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ தாய் தந்தையர் மகனுக்கோ நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போறேன்னு சொல்றது 100% இல்லை. அது ஒரு சிலர் இந்த திரைப்படத்துல வடிவல் கேட்க சொல்ல அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்துன்னு அது மாதிரி எல்லாரும் கேட்ட உனக்குதான் போட்டு சொல்லி யாரையும் இதுக்காக விரோதம் படிக்கிற நிலையில பொதுமக்கள் இல்ல, வாக்காளர்கள் இல்ல. ஆனா இந்த கருத்து கணிப்பு என்ன சொல்ல வருதுன்றதுல ஒரு இப்ப நீங்களே சொன்னீங்க, சிறுபான்மையினர் வாக்குகளில் மிகப்பெரிய சரிவை இந்த கூட்டணி சந்தித்திருக்கிறதுன்னு சொல்றீங்க. நான் இதை எனக்கு ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறேன். ஏன்னா நேற்று வரைக்கும் சிறுபான்மையினரை ஓட்டு போட மாட்டாங்கன்றது அதிமுக சிறுபான்மையர் ஓட்டு இருந்ததுன்றதை ஒத்துக்கிறீங்களா? அது வரைக்கும் இந்த கருத்து கணிப்பாளர்கள் அவங்க புதிய செய்தியை சொல்ல வரதான் நினைச்சுக்கிட்டு அவங்களோட பலகீனத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க நான் பாக்குறேன். ரெண்டாவது, இது கருத்து கணிப்பு நடத்தணுன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அந்த மீடியாக்களுடைய செய்திகளை பார்த்தாவே தெரியும். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி சேர்ந்தா சிறுபான்மையினர் ஓட்டு குறையுன்றது இங்க உருவாக்கி சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பிம்பம். அந்த பிம்பம் ஊடகங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. அதுவும் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சிக்கு சாதகமான வியூக வகுப்பாளர்களும் அந்த வியூக வகுப்பாளர்களுடைய கட்டுப்பாட்டில் ஊடகவியலாளர்களும் மாறி போனதற்கு பிறகு அந்த செய்தியை நான் ஆச்சரியத்தோட பார்க்கல. இது அவங்க யதார்த்தத்தை சொல்றதா நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய பலகீனத்தை வெளிப்படுத்திருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இன்னைக்கு களத்தில் நிற்குது. 182 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பிரச்சாரத்தையே முடிச்சிட்டோம். நாங்க போன திசையில எங்கேயுமே யாருமே பிரச்சாரம் பண்ண வரல, இன்னும் களத்துக்கு வரல. திமுக இன்னைக்கு ஆட்சியினுடைய கடைசி அந்த இறுதி சுவையை சுவைப்பதற்கும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை ஈர்ப்பதற்கும் முயற்சி பண்ணிட்டாங்களே தவிர இன்னைக்கும் அவங்க களத்துக்கு வரல. இன்னைக்கு கூட அவங்க உடன்பிறப்பே வான்னு சொல்லி கட்சிக்காரங்க சமாதானப்படுத்துற பணியை கூட இன்னும் முழுமையா 234 தொகுதியில முடிக்கலன்னு நினைக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு போயிருக்காங்க. அதனால அவங்க இதையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க இந்த இடைக்கால பட்ஜெட் எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க இந்த அதிகார பிடியிலிருந்து விடுபட்ட பிறகுதான் களம் போய் பார்த்தாங்களா அவங்களுக்கு திமுகவுக்குன்னு உள்ள நிலவரம் தெரியும். இப்போ ஆட்சிக்குரிய நிலவரத்தை வச்சுக்கிட்டு அவங்க அதிகாரிகளை வச்சுக்கிட்டு மக்களை சந்திக்கிறாங்களே தவிர கட்சிக்காரங்களை வச்சுக்கிட்டு மக்களை சந்திக்கல. அவங்க இன்னைக்கு தன்னுடைய பலத்தையும் ஆட்சியினுடைய அதிகாரத்தையும் இன்றைக்கு பயன்படுத்தி பிரச்சார யுக்தியை பயன்படுத்தி இன்றைக்கு அவர்களுடைய வியூக வகுப்பாளர்கள் தந்திருக்கின்ற அந்த பஞ்ச் டைலாக் எல்லாம் இன்னைக்கு பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர
அவங்க இதுவரை இப்போ தேர்தல் களத்துக்கு வரல. நாங்க தேர்தல் களத்துல இருக்கிறோம். 182 தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சிட்டோம். அது முதற்கட்ட நிலவரம். இரண்டாவது, கூட்டணி என்ற நிலையில் பார்த்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஏறத்தாழ 75-80% எங்களுடைய நிலைப்பாட்டை அதை சேர்கின்ற கட்சிகளுடைய உறுதித்தன்மையை நாங்கள் சொல்லிட்டோம். அதனால எங்களுக்கு கூட்டணியிலும் எந்த சிக்கலும் இல்லை. எந்தெந்த சிக்கல் இருக்குன்னு இவ்வளவு நாள் ஊடகங்கள் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை வச்சு எங்களை பலகீனப்படுத்திட்டு இருந்தாங்களோ அந்த பலகீனங்களை எல்லாம் நாங்க கலந்தெடுத்துட்டு வரோம். ஒரு சில சிக்கல்கள் இருக்கு, அதையும் சரிப்படுத்திடுவோம் தேர்தலுக்குள்ள. இது ஆக நாங்க தேர்தல் களத்துல முழுமையாக எங்க கையில எடுத்திருக்கோம். எங்க கையில களம் இருக்கு. மக்களோட நாங்க இருக்கிறோம். மக்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும், அது கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணமா இருந்தாலும், கரூர்ல பொதுக்கூட்டத்துக்கு போன மக்களுடைய மரணமா இருந்தாலும், அந்த இடத்துல முதல்ல போய் நிற்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திப்பது, ஊடகங்களை சந்திப்பது, எந்த இடத்திலும் எந்த கேள்விக்கும் சரியான பதிலை தருவது தமிழ்நாட்டில் ஒரே தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டும்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இரண்டாவது, எங்களுடைய இன்னைக்கு கூட திமுக பலம் இல்ல, ஆனா கூட்டணி பலம் சொல்லிதான் அவங்க இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, இனியும் சொல்ல போறாங்க. அந்த கூட்டணி பலத்தை விட ஆட்சியினுடைய பலம் அவங்களுக்கு இன்னைக்கு களத்துல நிக்க முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஆட்சியினுடைய பலம் இன்னும் ஒரு மாதத்துக்கு பிறகு, 1.5 மாதத்துக்கு பிறகு இழக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் களத்திற்கு போனாதான் நிலவரம் தெரியும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல நாங்க ஏத்துக்க மாட்டோம், சின்னத்துல நிக்க மாட்டோம், பல பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய பிரச்சனை, அதை அவங்க சால்வ் பண்ணிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது எனக்கு விவாதத்துக்குரிய பொருளாக நான் எடுத்துக்கல. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒப்பிடுகின்ற பொழுது கூட்டணி அமைப்புலயும் அவங்க இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்கன்றதை நான் உணர்த்த விரும்புறேன். அதனால எல்லா வகையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்து கணிப்பு எடுத்தவங்க கூட பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணி வந்ததற்கு பிறகு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் வந்ததற்கு பிறகு எடுத்த கருத்து கணிப்பு இல்ல, அதுக்கு முன்னால எடுத்த கணிப்புன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால இது பழைய நிலவரம், புதிய நிலவரம் மாறி போச்சு. அதனால இந்த புதிய நிலவரத்தை புதிய நிலவரத்தையே மாத்தினாவே இந்த கருத்து கணிப்புல யார் முன்னிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இன்னும் சில மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு நொடியும் மாற்றம் வரும். தேர்தல் அறிவிப்பு வருவதற்குள் பல மாற்றங்கள் வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் கட்சியும் பலமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும், பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் அவருடைய தலைவர்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்களுடைய பிரச்சாரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் எங்களுடைய கூட்டணி தலைவர்களும் இன்னைக்கு களத்தில் இருக்காங்க. ஆனா அங்க என்ன நிலவரன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே சார், ஓகே சார். ஆவடிக்குமார் சார், சொல்லுங்க சார். சார், டிஎம்கே பேசுறதை கேட்டீங்களா? குறிப்பாக பொருளாதார ஆய்வறிக்கையில் கூட எப்போதும் இல்லாத வகையில் தமிழ்நாடு குறித்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். வளர்ச்சியை நோக்கி இந்த மாநிலம் பயணித்துக் கொண்டிருக்கிறதுன்ட்டு. இதை ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் எல்லாம் படிக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்களே சார். இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து அஇஅதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் உங்களுடைய கூட்டணி கட்சிகளும் முன்வைக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமு, இன்னும் இதர பிரச்சனைகள் நீங்கள் நிறைய சொல்கிறீங்க. இங்கே போதை மருந்து குழந்தைங்க பயன்படுத்துகிறாங்க, எல்லா இடங்களிலும் கஞ்சா புழக்கம் இருக்கிறது, இங்கே அட்ராசிட்டி நிறைய நடக்குதுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களுடைய வீச்சு மக்கள் மத்தியில் அதிகமாக சென்று சேர்ந்திருக்கிறது அப்படின்ட்டு ஏஐஏடிஎம்கே நம்புதா சார்? இல்ல, நீங்க கேட்கறதுல எனக்கு அந்த தொடக்கத்துல அவங்க பேசுனதெல்லாம் சரியா என்னால கேட்க முடியல. அந்த இணைப்புல சில சிக்கல் இருந்தது. அதனால அதுக்கு எல்லாத்துக்குமே இல்லைன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னால பதில் சொல்ல முடியும். சார், அவங்க என்ன சொன்னாங்க சுருக்கமாக சொல்லிடுவா உங்ககிட்ட? உணர்ந்திருக்கிறாங்களான்னு கேட்டீங்கல்ல? இல்ல சார், அவங்க என்ன சொன்னாங்கிறத சுருக்கமா சொல்லிடுவா? இருக்கிறத விட மக்கள் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பாதிப்பில் இருக்கிறார்கள். இல்ல இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய செயலிழந்த தன்மையால், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் இன்னைக்கு 5 வயசு குழந்தையில இருந்து நேற்றைக்கு கூட ஒரு 80 வயசு பார்ட்டிய கற்பழித்துதான் இன்னைக்கு காலையில பத்திரிகையில செய்தி வந்திருக்கு பாக்குறீங்க. இப்படி ஒரு வாக்கிங் போன ஒரு மூதாட்டி இன்றைக்கு ஒரு நாளாவது ஊடகங்களில்
இந்த வன்புணர்வு, கற்பழிப்பு, போதை வெறியாட்டம் இது இல்லாத செய்தி இருக்கான்னு பாருங்க. அது கூட சாதாரணமா இந்த போதை குற்றங்கள் எப்பவும் நடக்கக்கூடியதுதான். ஆனால் இப்போ நடக்கிற வகையான குற்றங்கள் இன்றைக்கு மீம்ஸ் போடுறதுக்குன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் 4 பேர் சேர்ந்து அவங்கள அந்த இம்சை பண்றத வீடியோ எடுத்து அதை மீம் போடுற நிலைக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு அச்சமற்ற நிலை வந்திருக்குன்னா அப்போ அவங்களுக்கு இந்த ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எங்க படுகொலை நடக்கல, எந்த காலத்திலும் இல்லாத வழக்கில நீதிமன்றத்துக்கு முன்னால ஒரு வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்பட்டாரா இல்லையா? இன்னைக்கு காவல் நிலையத்துல ஒரு காவல் நிலையத்தை 2 பேர் போதையில போய் அந்த காவல் நிலையத்தில் இருந்த அதிகாரியை உள்ள வச்சு கூட்டிட்டு சாவியை தூக்கிட்டு போயிட்டானா இல்லையா? அதுக்கு பிறகு ரோட்ல போறவங்க பார்த்து பரிதாபம் பார்த்து அவர் கத்தி கதறி காலையில வந்து அதை திறந்து விட்டாங்களா இல்லையா? ஒரு காவல் நிலையத்தையே கூட்டிட்டு போற அளவுக்கு நடந்திருக்கு. இன்னும் அதை விட வெக்கக்கேடு என்னன்னா, அவங்க போதையில இருந்தாங்க. ஒரு போதையில நிதானம் இல்லாத இருந்தவனே காவல் நிலைய அதிகாரியை உள்ள வச்சு கூட்டிட்டு அரசு, ஒரு பொம்மை அரசு. இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் எதுவுமே இவங்க சொல்ற சாதனை எல்லாம் இவங்க சொல்றாங்கல்ல, 1000 ரூபாய் கொடுத்த மாணவர்களுக்கு குமார் சார் நான் தள்ளுபடி செய்வோம் பொருளாதார ஆய்வறிக்கையில இல்ல அது அவர் சேர்த்து சொல்லிட்டு சார். பொறுமையா இருங்க சார், அவர் பேசட்டும். அம்மா ஆட்சியிலும் சரி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியிலும் சரி, +1 மாணவர்களுக்கு, கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அவங்க கல்லூரியில் சேர்ந்து படிப்பை தொடங்கின உடனே லேப்டாப் கொடுத்தோம். இன்னைக்கு அவங்க கல்லூரியில முடிச்சிட்டு வேலை தேடுறதுக்கு லேப்டாப் தராங்க, படிக்கிறதுக்கு லேப்டாப் தரல, வேலை தேடுறதுக்கு. அப்ப இந்த ஆட்சியில எங்களால வேலை தேடுறதுக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல. இந்த ஆட்சியில எங்களால செய்ய முடியாது, நீங்க உலகத்துல எங்கேயாவது போய் வேலை தேடிங்கன்னு அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்து அனுப்புறாங்க. இதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. இன்னைக்கு இவங்க சொல்ற சாதனை அத்தனையும் இன்னைக்கு கேட்கிறாங்க, வெளிநாட்டுல போய் முதலீட்டை ஈர்த்துக்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு? இன்னைக்கு இந்தியாவுல முதலீடு இருப்பதில் தமிழ்நாடு 6வது இடத்துக்கு போயிருக்கு. முதலிடத்துல ஆந்திரா இருக்கு. அதுக்கு எதுக்கு இடைவெளி எவ்வளவு? 24.6% ஆந்திராவுக்கு போயிருக்கு. இவங்க 5.4% வச்சுக்கிட்டு நாங்க இந்தியாவோட சிறந்த முதலமைச்சர் சொல்றீங்க. நீங்க இதுவரைக்கும் 5 முறை வெளிநாடு பயணம் தனி விமானத்துல குடும்பத்தோட போயிருக்கீங்க. ஆந்திர முதலமைச்சர் எத்தனை முறை வெளிநாடு போனாரு? அவருக்கு எப்படி 24.5% இன்னைக்கு தொழில் முதலீடுகள் ஆந்திராவை நோக்கி போச்சு? தமிழ்நாட்டுக்கு வந்த பாஸ்கர் நிறுவனம் ஆந்திராவுக்கு போச்சு இல்ல, கூகுள் நிறுவனம் ஆந்திராவுக்கு போச்சு இல்ல. அப்புறம் நீங்க என்னவோ 5 முறை போய் 7 நாடுகள்ல சுற்றுப்பயணம் செஞ்சு நீங்க என்ன சாதிச்சீங்க? உட்கார்ந்த இடத்துல இருந்து சந்திரபாபு சாதிச்சார்ல, அவர் சிறந்த முதலமைச்சரா, நீங்க சிறந்த முதலமைச்சரா? இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்துல உயர்ந்திருக்குன்னு சொல்லி ஒரு புள்ளிவரத்தை சொல்றீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். பொருளாதாரத்தில் தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது, தனிநபர் பொருளாதாரம் அவங்க சொல்ற செய்தியை நான் ஏத்துக்கிறேன். எப்படி உயர்ந்திருக்கு? ஒரு பொருளாதார குறியீடு என்பது என்ன? ஒரு அந்த ஒரு விகிதாச்சாரப்படி அவங்க சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தன் பூர்ஷ்வா மாறி இருக்கான், முதலாளியா மாறி இருக்கான். கருணாநிதியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது அவர்களுடைய பினாமிகள் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். அதனால ஆனா 9 பேர் ஓட்டாண்டி ஆயிருக்கான். இந்த ஆவரேஜ் பார்க்க சொல்ல அந்த ஒருத்தம் உயர்ந்ததுனால அந்த நிறுவனங்கள் இன்னைக்கு ரெட் ஜெயின் போல இன்னைக்கு பல நிறுவனங்கள் உயர்ந்துருச்சு. ஆனா பல நிறுவனங்கள் ஏழையும் போல எல்லாமே படையெடுக்கிறத விட்டு ஓடிட்டாங்க. ஆனாலும் விகிதாச்சாரம் பார்க்க சொல்ல இதனுடைய விழுக்காட்டு இவங்க ஈட்டல் லாபம், இவங்க சம்பாதிச்ச சம்பாதனை அதிகம் இருக்கிறதுனால அது ஆவரேஜ் பார்க்க சொல்ல இன்னைக்கு 10 பேர் இருக்கிற நாட்டுல 9 பேர் ஓட்டாண்டியா இருந்து இந்த ஒருத்தன் பணக்காரனா இருக்கிறதுனால அவங்க அந்த ஈக்குவல் பார்க்க சொல்ல, அந்த விகிதம் பார்க்க சொல்ல அது சரிசமமா பிரிக்கிறாங்க. அதுதான் உண்மையை தவிர இந்த நாட்டில் இந்த ஆட்சியால் பாதிப்புகள் தான் அதிகம். 5 லட்சம் கோடி கொள்ளையடி, 5 லட்சம் கோடியை கடன் வாங்கி இவங்க லேப்டாப் கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க. பஸ்ல ஓசில பயணம் விட்ட அது கூட ஓசுன்னாங்க. பெண்களுக்கு அம்மா உணவு திட்டத்தின் மூலமாக, அம்மா உணவகம் மூலமாக எல்லாருக்குமான உணவு கிடைச்சது, குறைந்த விலையில் உணவு கிடைச்சது. இவங்க அதையெல்லாம் மூடிட்டு இன்னைக்கு காலை உணவு திட்டம், காலை உணவு ஆட்சிக்கு அடுத்த நாள் போட்டாங்க.
ஒரு 3 வருஷம் கழிச்சு அதுவும் பார்ட்டா இங்க முதல்ல இங்க தொடங்கினாங்க, அங்க தொடங்கினாங்க, இது மாதிரி தொடங்கி அது கூட இன்னைக்கு ஒரு சரியான உணவா அதை தரல. அதை கூட விமர்சனம் பண்ணல. இவங்க செஞ்ச திட்டம் எல்லாமே தேர்தலை கணக்கு வச்சு இந்த 4.5 வருஷமா தூங்கிட்டு 4.5 வருஷமா எதை பற்றியும் கவலைப்படாம இருந்துட்டு இப்போ 6 மாசமா இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு பத்திரிகையில பக்கம் பக்கமா விளம்பரம் பண்ணிட்டு அரசு கஜானாவை சூறையாடிட்டு இருக்காங்களே தவிர இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுகின்ற திட்டங்கள், அறிவிக்கப்படுகின்ற திட்டங்கள் யார் செயல்படுத்த போறாங்க? என்ன நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இன்னைக்கு உயர்ந்த நிலைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்ததனுடைய விளைவு இன்னைக்கு நீங்க இந்த புள்ளிவரத்தை சொல்ல முடியுது. இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில 11 மருத்துவக் கல்லூரி அதிமுக தொடங்கி வச்சது. எத்தனை மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. இவங்க என்ன செஞ்சாங்க? ஏதாவது ஒரு மருத்துவ இடம் இன்னைக்கு உருவாக்குனாங்களா? ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில கஞ்சா செடி வளர்க்கிறாங்க. மருத்துவமனைகளை மாற்றி வச்சிருக்காங்க. இன்னைக்கு உருவாக்கின அந்த கருணாநிதி பல்நோக்கு மருத்துவமனையில இன்னைக்கு அங்க இருக்கிற மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த மருத்துவ பணியாளர்கள் இன்னைக்கு எங்களுக்கு பணி நிறுவனம் கொடுக்கணும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை இவங்க உருவாக்குனது. ஸ்டாலினுடைய அப்பா பேர்ல உருவாக்கின நான் பேசுறது ஒரு கேக்குதாப்பா? இன்னைக்கு அந்த பணியாளர்கள் காலை கட்டாயிடுச்சு நான் பேசுறது. போராடுறாங்க. அது தீர்க்க முடியுதா? இன்னைக்கு இவங்களை தேர்ந்தெடுத்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இன்னைக்கு போராடுறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுதா? ஓகே சார், ஓகே.